Hi friends, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி உருளைக்கிழங்கு பக்கோடா. இது வந்து வெங்காயம் விக்கிற விலையில வெங்காயம் இல்லாம உருளைக்கிழங்கு வச்சு வீட்ல இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளா ஈஸியா நம்ம செய்யலாம். நம்ம வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் இதுக்கு யூஸ் பண்ண போறோம். இது எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா தோல் சீவிட்டு திருவிகி எடுக்கணும். அதனால இப்போ இருக்கட்டும். ஒரு பச்சை மிளகா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 3/4 ஸ்பூன் அளவு வெறுமிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவு ரவை, 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவு மைதா, கொஞ்சமா பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து நம்ம கழுவி வச்சிருந்தோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு தோல் சீவி, இதை வந்து நல்லா கேரட் திருகல்ல வச்சு நல்லா திருகி எடுத்துக்கலாம். அந்த பெரிய கண்ணில் வச்சு திருகி எடுங்க, சின்னது வேண்டாம். இந்த மாதிரி பெரிய கண் இருக்கும் இல்லைங்களா, அதில் வச்சு நல்லா இந்த மாதிரி திருகி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை இப்போ நல்லா திருகி எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா 2 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அலசி தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க, தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரவை சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்குன்றதுனால பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய், வெறுமிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ நீங்கள் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா விரைவி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு தண்ணியே தேவைப்படாது. அந்த உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியே போதுமானது. அதனால் தண்ணியே ஊற்ற தேவையில்லை. நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம பக்கோடாக்கெலாம் மாவு மிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் விற்கிற விலையில் நம்ம வெங்காயமே இல்லாமல் இந்த பக்கோடாவை நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் இது. இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா இப்போ காஞ்சிருச்சு. நம்ம எப்போவுமே பக்கோடாக்கு உதுத்து போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இது எண்ணெய் கூட அவ்வளோவா குடிக்காது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மொறுன்னு சூப்பராக இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் இந்த மாதிரி உதுத்து போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு போண்டா மாதிரி வேணும்னா கூட நீங்கள் போண்டா மாதிரி கூட நீங்கள் கிள்ளி போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, நம்ம பரட்டி போட்டுக்கலாம். நல்லா அந்த வெந்தோடனே உங்களுக்கு நல்லா அந்த நுர விடுறதுலாம் நல்லா அடங்கி போயிடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா அவ்வளோ மொறுன்னு இருக்கும் இந்த பக்கோடா. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பக்கோடாவை எடுத்துடலாம் வெளியே. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்களா. இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த மழை டைமில் நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது வெங்காயமும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து நினச்ச உடனே செஞ்சிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மொறுன்னு உருளைக்கிழங்கு பக்கோடா பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.